வித் பாப்பா போய் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணேன். நம்ம லைவுக்கு ஒரு நாள் கூட வர மாட்டேங்குது அந்த பொண்ணும் பையனும். ஆனால் பரவாயில்ல, சாயந்தரம் 7 மணிக்கு போகிற லைவை 10:30 வரைக்கும் அவங்க கொண்டு போகிறாங்க தெரியுமா? எப்படித்தான் ஒரே இடத்துல உட்காந்து படிக்கிறாங்கன்னு எனக்கு தெரில. பெரிய விஷயம் தானே அது. இன்னும் நிறைய பிரபா நீ காமெடி நிறைய போடு சரியா? தயவுசெய்து சாங்ஸ்லாம் வந்து போடாத அதிகமாக, காப்பிரைட் வந்துடும். காப்பிரைட் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தால் ஸ்ட்ரைக்கு வந்துடும். ரெண்டாவது நீ டிலேட் பண்ணிடக்கூடாது அவசரப்பட்டு. அது வந்து யூடியூப் ஸ்டுடியோவில் போய் செக் பண்ணணும் நம்ம சரியா? க்ரோமில் போய் யூடியூப் ஸ்டுடியோ லாக்கிங் பண்ணி அதில் போய் காப்பிரைட் இருக்கான்னு பார்க்கணும். அந்த காப்பிரைட் இருந்ததுன்னா அதில் போய் அந்த கிளைம் பண்ணுறக்கு அந்த இதுலேயே ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் போய் நம்ம கிளைம் பண்ணால் மட்டும்தான் அந்த காப்பிரைட்லேருந்து நம்ம வெளியில் வர முடியும். அவசரப்பட்டு காப்பிரைட் வந்துருச்சுன்னு டிலேட் பண்ணாத, ப்ரைவேட்டில் போடு. நீங்கள் என்ன சொல்லலை தெரியும் அக்கா, நீங்கள் சாங் பற்றி சொன்னது தெரியும். ஓகே ஓகே, ஹெட்வெயிட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ தனுஷ் வந்து நயன்தாரா மேலே ஒரு கேஸ் போட்டாங்க தெரியுமா? நயன்தாரா வந்து அவங்க நடித்த படத்தில் தனுஷ்கிட்ட காசு வாங்கி அவங்க நடித்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க நடித்தே இருந்தாலும் அவங்களோட தனுஷோட அனுமதி இல்லாமல் அதிலிருந்து ஒரு சீன் எடுத்து நயன்தாரா அவங்க படத்துக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. அவர் நயன்தாரா வந்து விட்டுருங்க, நான் தெரியாமல் யூஸ் பண்ணிட்டேன் விடுங்கன்னு சொல்லி கேட்டும் பார்த்தாங்க. இருந்தாலும் நஷ்ட ஈடு போட்டு தனுஷு 15 லட்ச ரூபா நஷ்ட ஈடு வாங்கினார். இப்போதான் சமீபத்தில் நடந்த நியூஸ் இது. சில பரவாயில்ல, மணி பெரிய விஷயந்தான் அது. வேற ஒன்றும் இல்லை தான் நம்ம போகிற லைவ் எல்லாமே வந்து வீடியோவில் போய் ஆட் ஆகிடும். வாட்ச் அவர் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அந்த ஒருத்தர் வந்து லைவுக்கு வர்றாங்கன்னா எத்தனை நிமிஷம் அந்த லைவில் இருந்து பார்க்குறாங்கிறத வந்து யூடியூப் கணிக்கும். இப்போ ஒரு லைவில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் இருந்தால் 1 ஹவர் கொண்டு வரும் ஒரு நபருக்கு. அதே மாதிரி தான் எத்தனை வியூவர்ஸ் போதோ அந்த வியூஸில் எத்தனை பேர் எவ்வளோ நேரம் அந்த லைவை பார்க்குறாங்கன்னு அது கண்காணிக்கும். கண்காணித்து தான் போடும், வாட்ச் அவர் கொடுக்கும். ஏன்னா ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து 30 மில்லியன் ஷார்ட்ஸ் வீடியோ கொண்டு வரணும் வியூஸு. அதே மாதிரி இதில் வந்து வீடியோவில் வந்து 3000 வாட்ச் அவர் கொண்டு வரணும். அக்கா வியூஸ் ரொம்ப லோவாக இருக்குது. மெதுவாக தான் வரும், எடுத்துனேல வராது. நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணு, சப்ஸ்கிரைபர் நிறையா வரணும். அப்போ தான் வந்து வீடியோ வாட்ச் அவர் வரும் சரியா? லைவ் போய் பேசும்போது அந்த இதை பட்டனை தொட்டுட்டிங்கன்னா 5 நிமிஷம் வீடியோவாக அன்லிஸ்டடில் போய் சேவ் ஆகிக்கும். அதை நம்ம வந்து பப்ளிக்கில் மாற்றி விடணும். ஒரு இடம் லைவ் போட்டேன்னா ஒரு 2 வீடியோவாவது எடுத்துரு. அதில் நீ தனிப்பட்ட முறையில் வீடியோ போட முடியலனாலும் லைவில் இருக்கிற 5 நிமிஷம் வீடியோ பார்க்குறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அதுவோட வாட்ச் அவர் வந்து லைவில் சேர்ந்துக்கும். இந்த லைவில் வர வாட்ச் அவர் வந்து வீடியோவில் போய் கணக்காகி ஸ்டுடியோவில் போய் உட்காந்துக்கும். அதுக்கு தான் ஒரு நாளைக்கு 2 தடவை லைவ் போடுங்க. மேக்ஸிமம் ஒரு சேனலில் 2 டைமாவது லைவ் போடணும். அந்த 2 டைம் போடுற லைவ் 1 ஹவராவது போட சொல்கிறாங்க சரியா? அதே மாதிரி ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணினா 5 நிமிஷம் 3 நிமிஷம் இப்படி வீடியோ அப்லோட் பண்ணு. 10 நிமிஷம் 20 நிமிஷம் வீடியோலாம் அப்லோட் பண்ணோன்னா நம்ம சேனல் மானிட்டைசிங் ஆகி சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருந்து அந்த மாதிரி போட்டோம்னா அந்த வீடியோ பார்ப்பாங்க. இல்லைன்னா தள்ளி விட்டு போயிடுவாங்க. எந்தெந்த இடத்துல தள்ளி விட்றாங்கன்னு அது தனியாக தெரியும். அதுக்கெலாம் நிறைய நம்ம யூடியூப் சேனலில் இதுக்குன்னே சொல்லித்தர்றதுக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க அந்த யூடியூப் பற்றி. அந்த மாதிரி இருக்கிற வீடியோவில் போய் பாரு சரியா?
பார்த்தீன்னா நீயே புரிஞ்சுக்குவ.